ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் தங்க பிள்ளையே, நான் உனக்கான லட்சியத்தை நீ அடைவதற்காகவும் உன் வாழ்வில் நல்லதை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் தான் உன்னை தினம்தோறும் தேடி வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வரும்பொழுதெல்லாம் நீ என்னை அலட்சியம் செய்து உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கிறாய். என் செல்லமே, நான் சொல்வதை ஒருமுறை கவனமாக கேள். எல்லாம் உன் நன்மைக்காக தானே சொல்கிறேன். உன் வராகி அம்மாவின் வார்த்தைகளை நீ கேட்கக்கூடாது என்பதற்காக உனக்கு பல இடையூறுகளும் தடைகளும் வந்து உன்னை தடை செய்து கொண்டே இருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன் வராகி அன்னை உனக்கு நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இதை முழுமையாக கேட்டுப்பார். உன்னை அனுசரித்து போய்கொண்டு உனக்கு நல்லது செய்து கொண்டிருக்கும் உள்ளங்களை ஒருபோதும் காயப்படுத்தாதே. என் செல்லமே, அப்படிப்பட்டவர்களின் உறவு விலைமதிப்பற்றது என்பதை உணர்ந்து கொள். உனக்கு நல்லது செய்யதானே நானும் உன்னை தேடி வருகிறேன். உனக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை நித்தமும் நான் எடுத்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அதை நினைக்கும் பொழுதே உன் கைகளில் நான் அதை அப்படியே கொடுத்து விடுகிறேன். எப்பொழுதும் ஒருவருடைய தவறை சுட்டி காட்டதான் வேண்டுமே தவிர நீ அன்று அப்படி பேசினாய் என்று அவர்கள் மனதை காயப்படுத்தும் விதமாக குத்தி காட்டாதே. என் செல்லமே, தவறுகளை திருத்தி விடலாம். ஆனால் நீ பேசிய உன் சொற்களை அவர்கள் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்து போட முடியாது. உன் மனதில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் நீ அவசரப்பட்டு பேசும்போது உனது அன்பையும் யார் ஒருவர் சரியாக உணர்ந்து கொள்கிறார்களோ இப்படிப்பட்ட நல்லுறவுகள் உன்னை சுற்றி இருக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மேம்படுத்தத்தான் போகிறேன். மனிதர்கள் காட்டும் வழியில் காலமானது பயணிக்காது. காலம் உனக்கு என்ன செய்கின்றதோ அந்த காலத்தின் பாதையில் தானே உன்னால் பயணிக்க முடியும். காலமும் நேரமும் ஆக உன் வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்வில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். நான் சொல்லும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள். என் செல்லமே, உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள், உன் மீது உண்மையான அன்பு வைத்திருப்பவர்கள் யாருமே நீ அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கவே மாட்டார்கள். அதற்கு பதிலாக தேவைப்பட்டால் அவர்கள் தன்னைத்தானே அழித்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட உண்மையான அன்பைதான் உன் வராகி அம்மா நானும் உன் மீது வைத்திருக்கிறேன். உன்னை வெறுப்பதற்கு உன் கூடவே இருக்கும் மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? உன் மனம்தான். உன் மனம் மட்டும் தெளிவாக இருந்துவிட்டால் உன்னை யாராலும் ஜெயிக்கவும் முடியாது, உன்னை யாராலும் வீழ்த்தவும் முடியாது. அப்படிப்பட்ட தெளிவான தைரியமான மனதை உனக்கு கொடுக்க வேண்டும் எனதான் உன்னை நித்தமும் நான் தேடி வந்து கொண்டு இருக்கிறேன். கடந்த காலமும் எதிர்காலமும் இரண்டுமே உன் கைகளில் இல்லை. ஆனால் இந்த நிஜமான நிகழ்காலத்தில் எல்லா விஷயங்களும் உன்னால் தானே நடத்தப்படுகிறது. இன்று நீ செய்யும் செயல்கள் மூலமாக தான் நாளைய எதிர்காலமானது உனக்கு வளமானதாக மாறப்போகிறது. இன்று நீ செய்யும் செயல்கள் நாளை வந்த பிறகு கடந்த காலமாக மாறிவிடுகிறது அல்லவா? இப்போது யோசித்து பார். கடந்த காலமும் எதிர்காலமும் உன் கைகளில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ பழகு. எல்லாமே ஒரு நாள் மாறத்தான் போகின்றது. என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையான உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன் வராகி அன்னை நான் தாங்கி பிடிப்பேன். அரை மனதோடு நீ செய்யும் சேவையும் அரை மனதோடு நீ என் மீது வைக்கும் பக்தியும் நம்பிக்கையும் உனக்கு உயர்ந்த பலனை கொடுக்காது. என் தங்கமே, நீ எந்த செயலை செய்தாலும் சரி அல்லது என் மீது பக்தியே வைத்தாலும் சரி, நம்பிக்கையோடு உன் முழு இதயத்தையும் மனதையும் ஆத்மாவையும் எனக்கு அர்ப்பணிப்பாயா? சத்தியம் எங்கு இருக்கிறது, உண்மையும் நேர்மையும் எங்கு இருக்கிறதோ அது ஒருபோதும் வீண் போகாது. என் தங்க
தங்கமே, நீ கொட்டிய வார்த்தைகளை அள்ள முடியாது அல்லவா? நான் எதுவுமே இன்னும் இந்த உலகத்தில் செய்யவில்லை, எந்த சாதனையையும் படைக்கவில்லை. இனிமேல் தான் எல்லாம் செய்ய வேண்டும். என் வாழ்க்கையையும் தொழிலையும் குடும்பத்தையும் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் வைத்து கொண்டால் நீ நேரம் காலத்தை வீணடிக்க மாட்டாய். எல்லாவற்றையும் சரியாக செய்து மிக உயர்ந்த வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்தோடு பெற்று விடுவாய். என் செல்லமே, விடியலுக்காக காத்திருப்பதை விட நீயே விடியலாக மாற வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நீயே உனக்கு ஒரு நல்வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடிவெடுத்து விட்டால் உனக்கான விடிவுகாலம் தானாக பிறந்துவிடும். என் செல்லமே, மனதோடு எப்பொழுதும் போராடி கொண்டு இருக்காமல், மனதிற்குள் குழப்பத்தையும் பயத்தையும் வைத்து கொள்ளாமல் தியானத்தால் மனதை ஒருநிலைப்படுத்து. முயற்சி செய். தியானம் என்பது மிகவும் கடினமான விஷயம் கிடையாது. என்று மனம் முழுவதும் என்னை நிரப்பிக்கொண்டு அம்மா வராகி தாயே போற்றி போற்றி என்ற என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலே மனதிற்குள் ஒருவிதமான தியானத்தோடு கூடிய அமைதி பிறக்கும். அதற்கு பிறகு நீ செய்யும் செயல்களில் எல்லாம் என் ஆசீர்வாதமும் அன்பும் அருளும் நிறைந்திருக்கும். உன்னுடைய தேவைக்கு வேண்டியது உரிய நேரத்தில் உனக்கு கிடைக்காததால் தானே வேண்டியவர்களை கூட வேண்டாதவர்களாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஏகபோகத்திற்கான ஏக்கங்களுக்கும் துக்கங்களுக்கும் துயரங்களுக்கும் காரணம் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் தான். எதிர்பார்ப்புகள் என்பது யாரிடமும் வைத்திருக்க வேண்டாம். உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் என்னை நோக்கி இருக்கும்படி பார்த்து கொண்டால் நீ ஏமாற்றம் அடையாமலேயே உன்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் நான் செய்து கொடுத்து விடுவேன். மற்றவர்களுக்காக பாவம் பார்த்துதானே பல சமயங்களில் நீயே பாவமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறாய். போதும் என்று கூட சில சமயங்களில் உனக்கு நினைக்க தோன்றுகிறது. எல்லாம் சரிதான். நீ மற்றவர்களுக்கு பாவம் பார்த்தாலோ நன்மை செய்தாலோ நீ ஒருபோதும் கெட்டு போய் விட மாட்டாய். என் செல்லமே, உனக்கான நல்லது நடக்கும்படி உன் வராகி அன்னை நான் உனக்கு துணையாக தான் இருக்கிறேன். எல்லாம் விரைவில் மாறப்போகிறது. உன்னால் யாரும் கண்ணீர் சிந்தும்படி உன் செயல்கள் இல்லாத அளவிற்கு நீ நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யாராவது ஒருவர் நீ செய்த செயலையோ அல்லது நீ பேசிய பேச்சாலோ கண்ணீர் விட்டால் அது உன்னுடைய பாவ கணக்கில் சேர்ந்துவிடும். என் செல்லமே, உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு கட்டும் விதமாக தான் உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறேன். உன்னை மதிக்கும் மனிதர்கள் முன்னால் நீ மண்டியிட கூட தயங்காதே. ஆனால் உன்னை மதிக்காதவர்கள் கூட போய் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என யோசிக்க கூட நினைக்காதே. மதிக்காதவர்கள் கண் முன்னால் போய் நிற்காமல் அவர்களை விட்டு விலகி போ. தானாகவே உன் வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு மாறும்போது அவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். அந்த நிலையை நான் உருவாக்குவேன். எல்லாம் மாறும். உயிரில்லாத மீன்தானே ஆற்று நீர் போகும் பாதையிலே போய்கொண்டு இருக்கும். ஆனால் உயிருள்ள மீனானது எப்பொழுதும் நீருக்கு எதிராக எதிர்நீச்சல் போட்டே தீரும். அப்படிதான் மனமும் மதியும் உனக்கு படைக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கை என்னும் கடலில் எதிர்நீச்சல் போட நீ தயாராக இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நீ நினைத்தபடி உன்னால் பெற முடியும். யார் உனக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் எந்த துரோகமும் செய்து விடாதே. என் தங்கமே, உதவி செய்பவர்களுக்கு துரோகம் செய்த பாவத்தை எங்கு போனாலும் கழுவ முடியாது. அதை தீர்க்கவும் முடியாது. உனக்கு யாராலும் உதவி செய்ய முடியாது. உனக்கு யார் உதவி செய்தாலும் அதை மறக்காதே. நீ யாருக்கும் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை அமையாவிட்டாலும் யாருக்கும் ஒருபோதும் துரோகத்தை மட்டும் செய்து விடாதே. உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் அந்த நிலவு போலதான். ஒரு நாள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், ஒரு நாள் பிரச்சனைகள் குறைவாக இருக்கும், ஒரு நாள் அந்த அமாவாசை நிலவு போல பிரச்சனைகளே இல்லாமல் போய்விடும். அந்த அமாவாசை நிலவு போல உன்னுடைய மொத்த பிரச்சனைகளையும் தீர்த்து உன் வாழ்வை நான் பௌர்ணமி நிலவு போல ஜொலிக்க வைக்க போகிறேன். என் அன்பு பிள்ளையே, அதனால் உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு இருக்க பழகு. உன் வாழ்க்கை சந்தோஷமான
நல்லதானதாக மாற்றியமைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதற்கான முடிவையும் நான் எடுத்து விட்டேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். அதனால் என் பிள்ளையே, நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இரு. உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.